கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ கொழுத்துற கோடை காலம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையறீங்க. ம். அந்த வீடு இயற்கையாவே ஏசி போட்ட மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அட, கேட்கவே நல்லா இருக்கே. ஆமா. அதுவே குளிர்காலத்துல அந்த வீடு உங்களுக்கு நல்ல ஒரு இதமான வெப்பத்தை கொடுக்குது. இதுக்கு எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையோ இல்ல அதிக கரண்ட் இழுக்கிற மிஷின்களும் தேவையில்ல. ஓகே. பல நூற்றாண்டுகள் கூட அது உறுதியா நிக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டை கட்டுறதுக்கான முக்கிய மூலப்பொருள் இப்போ உங்க காலடியில தான் இருக்கு. அதாவது நீங்க மண்ண பத்தி பேசிட்டு இருக்கீங்க, சரியா? எக்ஸாக்ட்லி. நாம இன்னைக்கு மண் வீடுகளை பத்தி தான் பேச போறோம். மண் வீடுன்னு சொன்னோன்னே மழை வந்தா இடிஞ்சு விழுந்துடுமே அப்படிங்கிற ஒரு பழைய குடிசை தான் பலருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? கண்டிப்பா. பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது ஏதோ ஒரு பழைய கிராமத்து கதையே கிடையாது. இது எதிர்காலத்தோட மிக சிறந்த ஒரு அதிநவீன வாழ்விடமா எப்படி மாறக்கூடும் அப்படிங்கிற அறிவியலை பத்தி தான். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பலரும் நவீன கட்டமைப்பு அப்படின்னு நினைக்கும்போது பெரிய பெரிய கான்கிரீட் பில்டிங்ஸ், முழுசா கண்ணாடியால மூடின மாளிகைகள், இதையெல்லாம் தான் மனசுல நினைக்கிறாங்க. ஆமா, அதுதான் இப்போதைய ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனா உண்மையில இந்த மண் வீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம உத்து கவனிச்சா அது எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டதுன்னு புரியும். அதாவது இது ஒரு சிறந்த டெக்னாலஜின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இது ஒரு காலத்துல மனுஷங்க பரவலா பயன்படுத்தின, ஆனா இப்போ நாம மறந்து போன ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியரிங் அற்புதம். இது ஏதோ பழச தேடி போற விஷயம் இல்ல. இது அறிவியல் சார்ந்த ஒரு தீர்வு. உண்மையா சொல்லணும்னா, நான் இந்த சப்ஜெக்ட் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மண் வீடுனா ஏதோ குட்டையில இருக்கிற மண் எடுத்து அப்படியே சுவரா கட்டிடுவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இதுக்குள்ள இவ்ளோ நுட்பமான விஷயம் இருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. முதல்ல, ஒரு மண் வீடு எதால கட்டப்படுது? வெறும் மண்ணை மட்டும் குழைச்சு ஒரு பலமான வீட்டை கட்டிட முடியுமான்னு? அங்கதான் பலருக்கும் இருக்கிற பெரிய தவறான புரிதல் உடையுது. இது வெறும் மண் கிடையாது. இது ரொம்ப துல்லியமா அளவிடப்பட்ட ஒரு கலவை. ஓ, அப்போ இதுல நிறைய பொருட்கள் சேர்க்கறாங்களா? ஆமா. ஒரு மண் வீடு கட்டுறதுக்கு முக்கியமா களிமண் தேவை. ஆனா களிமண்ணை மட்டும் வச்சு கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? ஈரம் காஞ்சதும் உடைஞ்சிடுமா? கரெக்ட். களிமண் காஞ்சதும் அப்படியே சுருங்கி பெரிய பெரிய விரிசல்கள் விட்டு உடைஞ்சிரும். அதனால களிமண்ணோட கண்டிப்பா மணல் சேர்க்கணும். மணல் என்ன பண்ணும்? மணல் தான் அந்த சுவருக்கு ஒரு கடினமான கட்டமைப்பை கொடுக்குது. களிமண் அந்த மணலை ஒன்னா புடிச்சுக்கிற ஒரு பசை மாதிரி செயல்படுது. ஓஹோ, அப்ப மணலும் களிமண்ணும் சேர்ந்தா வேலை முடிஞ்சுதா? இல்ல, இது இன்னும் சுவாரஸ்யமா போகும் பாருங்க. களிமண்ணும் மணலும் மட்டுமே சுவருக்கு போதுமான பலத்தை தராது. வேற என்ன சேர்க்கணும்? அந்த விரிசலை தடுக்கிறதுக்கும் பில்டிங்க்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்கறதுக்கும் வைக்கோல் இல்லனா சில வகையான நார்கள் சேர்க்கறாங்க. அட, வைக்கோல் சேர்க்கறாங்களா? ஆமா. அது மட்டும் இல்ல, இதுக்கு கூடுதலா வலிமை தர்றதுக்கும் பூச்சிகள் வராம தடுக்கிறதுக்கும் சுண்ணாம்பு அப்படி இல்லனா பசுவோட சாணம் சேர்க்கறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய செங்கல் கேக் செய்யறதுக்கு மாவு பசைறனான்னு இருக்குல்ல? ரொம்ப சரியான ஒரு உதாரணம் இல்லையா? பேக்கிங் செய்யும்போது எப்படி மாவு, முட்டை, வெண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு சரியான பதத்தை கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி இருக்கு. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கேக் உப்பாது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. 100க்கு 100% உண்மை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ சிமெண்ட் பில்டிங்ல இரும்பு கம்பிகள் எப்படி ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த வைக்கோலும் பசுசாணமும் எப்படி அவ்வளவு பெரிய பலத்தை தர முடியும்? பார்க்க ரொம்ப மென்மையான பொருட்களா இருக்கே. அந்த இரும்பு கம்பி பத்தி நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இத சுலபமா புரிஞ்சுக்க ஒரு ரப்பர் பேண்ட கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, செஞ்சுக்கிறேன். அது உங்களால 2 பக்கமும் இழுக்க முடியும். அது உடையாம விரியும், சரியா? ஆமா, விரியும். இதுக்கு பேரு தான் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதாவது இழுவிசைய தாங்குற சக்தி. ஆனா ஒரு சாக் பீஸ புடிச்சு இழுத்தா என்ன ஆகும்? அது அப்படியே பாதியா உடைஞ்சுடும். எக்ஸாக்ட்லி. கான்கிரீட் சுவர்களுக்கும் ஒரு ஏழ்விசைய தாங்குற சக்தி சுத்தமா கிடையாது. ஒரு சின்ன நிலநடுக்கமோ அதிர்வோ வந்தா அப்படியே வெடிச்சிடும். ஓ, அதனாலதான் உள்ள இரும்பு கம்பி வைக்கிறாங்களா? ஆமா. ஆனா மண் வீடுகள்ல அந்த இரும்பு கம்பியோட வேலையை தான் இந்த வைக்கோல் செய்யுது. அட, அப்படியா? ஆமா. மண்ணுக்கு அழுத்தத்தை தாங்குற சக்தி அதிகம், அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஒரு யானையே அது மேல நின்னா கூட தாங்கும். ஆனா இழுத்தா உடைஞ்சிடும். புரியுது.
அப்போ ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வைக்கோல் துண்டுகள் அந்த மண்ணுக்குள்ள பரவி இருக்கும்போது அதுங்க குட்டி குட்டி இரும்பு கம்பி மாதிரி செயல்பட்டு சுவர் விரிசல் விடாம தடுத்து நிறுத்துது. சூப்பர். அப்போ சாணம், சுண்ணாம்பு இதெல்லாம் அதுங்கெல்லாம் ரொம்ப சிறந்த பிணைப்பான்கள், அதாவது பைண்டர்ஸ். அந்த மொத்த கலவையையும் இறுக்கமா பிடிச்சுக்கும். சரி, வைக்கோல், மணல், களிமண் எல்லாம் கலந்து இவ்ளோ பலமான ஒரு கலவையை உருவாக்குறாங்கன்னு புரியுது. ஆனா நான் சில மண் வீடுகளை பார்த்திருக்கேன். சொல்லுங்க. சில வீடுகள் பாத்தீங்கன்னா அலை அலையா வளைஞ்சி நெளிஞ்சி ஏதோ களிமண்ணால செஞ்ச ஒரு பெரிய சிற்ப மாதிரி இருக்கு. ஆமா, இருக்கு. ஆனா வேற சில வீடுகள் ரொம்ப சரியான அளவுகள்ல அடுக்கப்பட்ட செங்கல் சுவர் மாதிரி நீட்டா இருக்கு. மூலப்பொருள் ஒண்ணுதான், அப்புறம் ஏன் இந்த வடிவங்கள்ல அவ்வளோ பெரிய வித்தியாசம் வருது? ஏன்னா இந்த மாவை வச்சு எப்படி சுவரை எழுப்புறாங்க அப்படிங்கறதுல நிறைய முறைகள் இருக்கு. முக்கியமா 3 முறைகளை நாம பார்க்கணும். ஓ, 3 முறைகள் இருக்கா? என்னென்ன அது? முறை அடோப். இது உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண செங்கல் மாதிரிலாம், ஆனா சூளையில சுடாம நேரடியா சூரிய ஒளியில காய வச்ச மண் செங்கற்கள். பெரிய லெகோ பிளாக்ஸ் மாதிரி இத வச்சு சுவர் கட்டுவாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. மொத்த 2 முறை? 2வது முறை காப் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வளைஞ்சு நெழிஞ்சு சிற்பம் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது இந்த முறை தான். இதுல செங்கற்கள் எல்லாம் கிடையாது. அந்த மண் கலவைய பெரிய உருண்டைகளா பிடிச்சு ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு கையாலேயே சுவர் எழுப்புவாங்க. எந்த கூர்மையால முனைகளும் இல்லாம ரொம்ப இயற்கையா இருக்கும். ஓ, பார்க்க ஒரு களிமண் பானை செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்ட். 3வது முறை தான் ரொம்ப கடினமான ஆனா மிக உறுதியான முறை. அதுக்கு பேரு ராம்ட் எர்த். ராம்ட் எர்த். பேரை கேட்கும்போதே ஏதோ பெரிய மெஷின் வச்சு செய்யற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மெஷின் கிடையாது, இதுக்கு கடுமையான உடல் உழைப்பு தேவை. சுவரை கட்ட வேண்டிய இடத்துல மரப்பலகைகளை வச்சு ஒரு பெரிய அச்சு மாதிரி, அதாவது ஃப்ரேம் உருவாக்குவாங்க. ஓகே. அந்த பலகைகளுக்குள்ள இந்த மண் கலவைய கொட்டி கனமான ஒரு மரக்கட்டை இல்லனா இரும்பு ஆயுதத்தை வச்சு மனுஷங்களே கடுமையா இடிச்சு இருக்குவாங்க. ஒரு 10 இன்ச் மண் கலவைய இடிச்சு 5 இன்ச்சா சுருக்குவாங்க. அடிங்கப்பா, அவ்வளோ பிரஷர் கொடுப்பாங்களா? இன்ஜினியரிங் நுணுக்கங்களும் இருக்குன்னு கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையில அது ஒரு கலைன்னு தான் சொல்லணும். சரி, கட்டுமான பொருட்கள், முறைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை கேட்கிற உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி வரலாம். என்ன கேள்வியா இருக்கும்? இவ்ளோ மெனக்கெட்டு ஏன் இந்த மண் கேக்க நாம சூஸ் பண்ணணும்? எங்க பார்த்தாலும் சுலபமா கிடைக்கிற சிமெண்ட், செங்கல் இருக்கும்போது ஏன் நம்ம திரும்பவும் பின்னோக்கி மண்ணுக்கே போகணும்? ரொம்ப நியாயமான கேள்வி. அதற்கான பதில தான் நாம இப்ப அலச போறோம். அப்படி இந்த மண் வீடுகளுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய சக்திகள் என்ன? இந்த ரகசிய சக்திகளை நம்ம சில பிரிவுகள்ல பிரிக்கலாம். முதலாவது ரொம்ப அடிப்படையான சக்தி, குறைந்த செலவு. ஓ, பட்ஜெட் கம்மியாகுமா? ஆமா, ஒரு கான்கிரீட் வீடு கட்டும்போது உங்க பட்ஜெட்ல பாதிக்கு மேல சிமெண்ட்டுக்கும் இரும்பு கம்பிக்குமே போயிடும். ஆனா மண் வீட்ல இந்த 2 விலை உயர்ந்த பொருளுக்கும் வேலையே இல்ல. இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சா டிரான்ஸ்போர்ட் செலவு எவ்வளவு மிச்சமாகுதுன்னு புரியுது. எக்ஸாக்ட்லி. சிமெண்ட் எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில தயாரிச்சு லாரியில ஏத்தி கிலோமீட்டர் கணக்குல பயணம் செஞ்சு கொண்டு வரணும். ஆனா மண் வீட்டுக்கு தேவையான மண்ணு, மணல் எல்லாமே பெரும்பாலும் நம்ம வீடு கட்டுற இடத்திலே கிடைச்சிருது இல்லையா? 100க்கு 100% உண்மை. உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துறதால செலவு ரொம்பவே குறையுது. அதனால தான் கிராமப்புற வீட்டு வசதி திட்டங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. சூப்பர். ஆனா பணத்தை மிச்சப்படுத்துறதை தாண்டி இதுல ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் இயற்கையான குளிர்ச்சி. ஓ, குளிர்ச்சின்னு சொன்னோன்னே எனக்கு நம்ம ஊரு கொளுத்துற வெயில் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, தென்னிந்தியா மாதிரி வெப்பமண்டல பகுதிகளுக்கு இது ரொம்பவே தேவை. ஆனா இந்த குளிர்ச்சி எப்படி சாத்தியமாகுது? கான்கிரீட் சுவரும் தான் வெயில தடுக்குது. அப்புறம் ஏன் அந்த வீடுகள் மட்டும் மதிய நேரத்துல ஓவன் மாதிரி கொதிக்குது? இதுக்கு காரணம் தெர்மல் மாஸ், அதாவது வெப்பத்தை தேக்கி வைக்கிற திறன். தெர்மல் மாஸ் அப்படின்னா? மண் சுவர்களோட மூலக்கூறு அமைப்பு ரொம்ப அடர்த்தியானது. அதோட இந்த சுவர்கள் பொதுவாவே 1 இல்லனா 2 அடி தடிமனா இருக்கும். ஓ, அவ்ளோ தடிமனா? ஆமா. இப்போ காலையில ஒரு 10 மணிக்கு சுட்டெரிக்கிற வெயில் அந்த சுவர் மேல படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்பம் சுவரோட வெளிப்புறத்துல இருந்து உட்புறத்துக்கு ஊடுருவி வர்ற சுமார் 8 லிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் பிடிக்கும். வாவ். ஒரு நிமிஷம், அப்ப மதியம் 2 மணிக்கு வெளியே வெயில் உச்சகட்டத்துல கொளுத்தினாலும் அந்த சூடு வீட்டுக்குள்ள வர நைட் 8 இல்லனா 9 மணி ஆயிடுமா? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். நைட் 8 மணிக்கு வெளியே இயற்கையாவே நல்ல குளிர்ச்சி வந்துடும். கரெக்ட். அப்பதான் சுவத்துல தேங்கியிருந்த அந்த மிதமான வெப்பம் வீட்டுக்குள்ள மெதுவா பரவத் தொடங்கும்.
பகல் முழுக்க சுவர் வெப்பத்தை உள்வாங்கறதால உள்ள ஏசி போட்ட மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அடடா! அப்புறம் நைட்ல வெளிய குளிர் அதிகமா இருக்கும்போது சுவத்திலிருந்து வர வெப்பம் வீட்ல ஒரு இதமான சூழ்நிலைய உருவாக்கும். இது எந்த கரண்ட்டும் இல்லாம செயல்படுற ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு இன்ஜினியரிங். சிமெண்ட் சுவர் வெயில அப்படியே வேகமா உள்ள கடத்திடுது, அதனால பகல்ல வீடும் சூடாயிடுது. ஆனா மண் சுவர் அந்த வெப்பத்தை பிடிச்சு வச்சு தாமதப்படுத்துது. ஆமா, இதோட இன்னொரு பெரிய நன்மையும் இருக்கு. அது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது. ஒரு கான்கிரீட் வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள டன் கணக்குல கார்பன் உமிழ்வு நடக்குது. கண்டிப்பா. ஆனா மண் வீடுகள் 100% இயற்கையான பொருட்களால ஆனது. கற்றப்போ எந்த மாசும் வராது. 100 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை இடிச்சா கூட எந்த பிளாஸ்டிக்கோ நச்சு ரசாயனமோ வெளியேறாது. அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி மண்ணோட மண்ணா மட்கி போயிடும். அது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். கேரளா வீடுகள், செட்டிநாடு வீடுகள் மாதிரி அந்த மண் நிறம் வீடோட அழகியலே மாத்திடுது. ஆமா, பாரம்பரியமான ஒரு லுக் கொடுக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், எல்லாமே இவ்ளோ கச்சிதமா இருந்தா ஏன் நாம எல்லாரும் மண் வீடுகள்ல வாழல? நான் இங்க ஒரு எதிர்வாதத்தை முன்வைக்க விரும்புறேன். தாராளமா கேளுங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு மண் வீடோட சிறப்பம்சங்களை பத்தி நான் படிக்கும்போது ஒரு வார்த்தை என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. என்ன வார்த்தை? மண் சுவர்கள் சுவாசிக்கும்னு போட்டிருந்தது. அதாவது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி வீட்டுக்குள்ள நல்ல காத்தோட்டத்தை தரும்னு. ஆமா, அது உண்மைதான். ரூம்ல இருக்கிற ஈரப்பதத்தை குறைக்கிறது நல்லதுதான். ஆனா கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பார்ப்போம். சென்னை இல்லனா கேரளா மாதிரி இடங்கள்ல தொடர்ந்து 3 நாள் அடைமழை பெஞ்சா என்ன ஆகும்? ஒரு பஞ்சு மாதிரி அந்த சுவர் மழை நீரை அப்படியே உறிஞ்சி ஒரு கட்டத்துல பலம் இழந்து சேத்துக்குட்டை மாதிரி கரைஞ்சிடாதா? இது ஒரு பெரிய ஆபத்து இல்லையா? நீங்க கேட்ட இந்த சந்தேகம் ரொம்ப ரொம்ப சரியானது. ஒரு விஷயத்தோட சிறப்புகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா அது உண்மையான ஆழமான அலசலா இருக்காது. ஆமா. இதுவே மண் வீடுகளோட யதார்த்தமான சவால்களுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இயற்கையோட வாழ்றது அழகுதான், ஆனா அது எப்பவுமே எளிதானது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மழையும் தண்ணீரும் தான் மண் வீடுகளோட மிகப்பெரிய எதிரிகள். அப்படியானால் அந்த சவால்கள் என்னென்ன? மழையை ஒரு மண் வீடு எப்படிதான் சமாளிக்கும்? ஒரு மண் வீடு சரியா கட்டப்படலனா அது நிச்சயமா ஆர்சிசி அப்படிங்கிற கான்கிரீட் வீடு அளவுக்கு உறுதியா இருக்காது. அடுத்தது மெயின்டெனன்ஸ். தொடர்ந்து பராமரிக்கணுமா? ஆமா, கான்கிரீட் வீட்டை ஒரு தடவை கட்டிட்டு வருஷ கணக்குல கண்டுக்காம விட்டுடலாம். ஆனா மண் வீட்டுக்கு அப்பப்போ பூச்சி வேலைகள், அதாவது பிளாஸ்டரிங் பண்ணிட்டே இருக்கணும். புரியுது. முக்கியமா மழையில இருந்து சுவரை பாதுகாக்கணும். சரியான வடிகால் வசதி, அதாவது ட்ரைனேஜ் இல்லைன்னா வீட்டின் அடித்தளத்துல தேங்குற தண்ணி மெதுவா சுவத்துக்குள்ள ஏறி அதை முழுசா பலவீனப்படுத்திடும். ஓஹோ. அப்புறம் கான்கிரீட் மாதிரி இதுல 10-20 மாடிகள் எல்லாம் கட்ட முடியாது. அதிகபட்சம் 1 இல்லனா 2 மாடி தான் கட்ட முடியும். இதையெல்லாம் விவாதிக்கும் போது எனக்கு இப்போ ஒரு ஒப்பீடு தோணுது. சொல்லுங்க. ஒரு மண் வீடுங்கிறது கடையில விக்கிற ரொம்ப விலை உயர்ந்த லினன் சட்டை மாதிரி சொல்லலாமா? அட, நல்ல கம்பாரிசன். எப்படி சொல்றீங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வெயில் காலத்துல போடுறதுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் சௌகரியமாவும் இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு சாதாரண பாலியஸ்டர் சட்டைய மாதிரி அத நாம பாட்டுக்கே வாஷிங் மெஷின்ல கசக்கி போட்டுட்டு போக முடியாது. ரொம்ப கவனமா செலவு செய்யணும், சரியா அயன் பண்ணி பராமரிக்கணும். அப்படிதானே? மிக அருமையான எடுத்துக்காட்டு. 100க்கு 100% உண்மை. பாலியஸ்டர் சட்டை பராமரிக்க ஈஸி, ஆனா வெயில்ல போட்டா வியர்த்து கொட்டிடும். ஆமா. சிமெண்ட் வீடுகளும் அப்படிதான். லினன் சட்டை இதமா இருக்கும், ஆனா அதிக கவனம் தேவை. அதே போலதான் மண் வீடுகளும். ஆனா இந்த சவால்களை தவிர்க்கவும் மழையிலேருந்து வீட்டை காப்பாத்தவும் பழங்காலத்துல இருந்தே சில அறிவியல் பூர்வமான தீர்வுகளை பயன்படுத்துறாங்க. ஓ, தீர்வுகள் இருக்கா? தண்ணி தான் எதிரினா அந்த மண் வீட்டை எப்படி மழையிலிருந்து காப்பாத்துறாங்க? என்ன பெரிய பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடுவாங்களா? இல்ல சுவரை சுத்தி வேற ஏதாவது பாதுகாப்பு வளையம் அமைப்பாங்களா? இத ஒரு மனுஷன் மழையில நடக்கிறதோட ஒப்பிட்டு பாருங்க. மழையில நடக்கிற ஒருத்தருக்கு கால்ல பூட்ஸும் தலையில ஒரு தொப்பியும் இருந்தா அவர் பெருசா நனைய மாட்டார் இல்லையா? ஆமா, கரெக்ட். இததான் பூட்ஸ் அண்ட் ஹாட் தத்துவம்னு சொல்றாங்க. 1, சரியான அடித்தளம், அதாவது பூட்ஸ். மண் சுவரை நேரடியா தரையிலிருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கட்டுவாங்க? தரையிலிருந்து குறைஞ்சது 2 இல்லனா 3 அடி உயரத்துக்கு செங்கல் இல்லனா கற்களை வச்சு உறுதியான அடித்தளம் அமைச்சு அதுக்கு மேலதான் மண் சுவரை கட்டுவாங்க. இதனால தரையில தேங்குற தண்ணி சுவரை பாதிக்காது. ஓ, அப்போ தரைக்கும் சுவருக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கிடுறாங்க. சூப்பர். சரி, அந்த தொப்பிக்கு என்ன பண்றாங்க? அதுதான் வீட்டின் கூரை. ரொம்ப அகலமான கூரைகளை அமைப்பாங்க. அதாவது ரூஃப் ஓவர்ஹேங்ஸ். ஆமா,
வீட்டின் கூரை சுவரை தாண்டி கொஞ்சம் நீளமா வெளியே ஒரு பெரிய தொப்பியோட விளிம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஓஹோ, அப்ப மழை தண்ணி சுவர்ல படாதா? படாது. எவ்ளோ பெரிய மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி சுவர் மேல படாம நேரடியா தரையில விழுந்துடும். இது போக சுவரோட வெளிப்புறத்தை பாதுகாக்க கூடுதல் கவசமா சுண்ணாம்பு பூச்சு இல்லனா சிமெண்ட் கலந்த நிலைப்படுத்தப்பட்ட மண் பூச்சை பயன்படுத்துவாங்க. வாவ், இது ஒரு ரெயின்கோட் மாதிரி செயல்படுமா? எக்ஸாக்ட்லி. மழை நீர் உள்ள இறங்காம தடுக்கிற ஒரு ரெயின்கோட் தான் இது. கால்ல பூட்ஸ், தலையில ஒரு பெரிய தொப்பி, மேல ஒரு ரெயின்கோட் போட்ட வீடு. இத கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப நேர்த்தியான ஒரு இன்ஜினியரிங்கா இருக்கு. கண்டிப்பா. சரி, சவால்களை புரிஞ்சுக்கிட்டோம், மழையை எப்படி தடுக்கறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கும் வந்துட்டோம். ஒரு முடிவா இந்த கட்டுமான முறை யாருக்கு ரொம்ப பொருத்தமானது, யாருக்கு பொருத்தமற்றது அப்படிங்கிற ஒரு தெளிவான சித்திரத்தை நம்ம கொடுக்கணும். உறுதியா நம்ம விவாதிச்ச எல்லா பாயிண்ட்ஸ் அடிப்படையிலயும் இத பிரிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க குறைந்த பட்ஜெட்ல வீடு கட்ட நினைக்கிறீங்க, ஏசி இல்லாத இயற்கையான குளிர்ச்சி உங்களுக்கு தேவை. ஓகே. மேலும் நீங்க ஒரு கிராமப்புறம் இல்லனா நகரத்தை ஒட்டிய பகுதியில இடம் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு சுற்றுச்சூழல் மேல பெரிய அக்கறை இருக்கு அப்படின்னா மண் வீடு உங்களுக்கு ஒரு மிக சிறந்த சாய்ஸ். அப்போ இந்த லினன் சட்டை யாருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பெரிய நெருக்கடியான நகரத்தோட மத்தியில ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட விரும்புறீங்கன்னாலோ இல்ல உங்க ஏரியா அடிக்கடி அதிக வெள்ள அபாயத்துக்கு உள்ளாகிற பகுதி அப்படின்னாலோ மண் வீடுகள் உங்களுக்கு பெரிய சவாலா தான் இருக்கும். அங்க வர மாற்று வழிகளை தான் யோசிக்கணும். ஆமா, நீங்க நவீன வழிகளை தான் தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக சுருக்கமா சொல்லப்போனா மண் வீடுங்கிறது மலிவானது, குளிர்ச்சியானது, இயற்கைக்கு உகந்தது, அப்புறம் பாரம்பரியமானது. ஆமா. ஆனா அது ஒரு மாயாஜாலம் கிடையாது. அதுக்கு சரியான வடிவமைப்பும் முறையான பராமரிப்பும் வானிலையிலிருந்து பாதுகாக்கிற உத்திகளும் ரொம்பவே அவசியம். இது ஒரு பொறுப்பான வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். முற்றிலும் உண்மை. இது ஒரு விழிப்புணர்வுள்ள வாழ்க்கை முறை. நாம வாழ்ற இடத்த நாமே தினசரி கவனிச்சுக்கிற ஒரு ஆழமான உறவு முறை இது. அருமை. இந்த தேடலோட முடிவுல இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை, ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மண் வீடுகள் 1 இல்லனா 2 மாடிகளுக்கு மட்டுமே சிறந்ததுன்னு. நெருக்கடியான நகரங்கள்ல இது சரிப்பட்டு வராதுன்னு. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நவீன நகரங்கள் முழுக்க வானளாவிய கான்கிரீட் பில்டிங்ஸால தான் நிரம்பி வழியுது. இந்த கான்கிரீட் கட்டிடங்கள் பகல் முழுக்க வெப்பத்தை உள்வாங்கி நகரங்களையே மிகப்பெரிய வெப்ப தீவுகளா, அதாவது ஹீட் வேவ்ஸா மாத்தி தகச்சிட்டு இருக்கு. ரொம்ப உண்மையான ஒரு பிரச்சனை இது. ஒவ்வொரு கோடையிலையும் வெப்பத்தோட அளவு அதிகமாயிட்டே போகுது. ஏசி பயன்பாடும் அதனால வர்ற கரண்ட் செலவும் எல்லை மீறி போகுது. எதிர்காலத்துல இந்த அதீத வெப்பத்தை தாங்க முடியாம ஆடம்பரமான நகர்ப்புற வீடுகள் கூட இந்த கான்கிரீட் அப்புறம் கண்ணாடி தொழில்நுட்பத்தை நிராகரிச்சிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. தங்களை இயற்கையா குளிர்ச்சியா வச்சுக்க திரும்பவும் நம்ம காலடியில் இருக்கிற இந்த மண்ணுக்கே திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா? நவீன நகரங்களோட எதிர்கால வீடுகள் கண்ணாடியும் இரும்பும் இல்லாம திரும்பவும் நவீன முறையில மண்ணால கட்டப்பட்டா அது எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு தேவையான சிந்தனை இது. அடுத்த முறை ஒரு கான்கிரீட் ரூம்குள்ள நீங்க வியர்த்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த தேடல்ல சந்திப்போம்.